மோனிகா, நான் சொல்றத ஜாக்கிரதையா கேளு. நீ எல்லா நேரமும் என் ஹஸ்பண்ட் கூடவே இருக்கணும், ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். மேம், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. நேத்து நடந்த அந்த அட்டாக்கு அப்புறம் என் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டாவே இருக்கு. எனக்கு இப்ப யாரை நம்புறது, யாரை நம்ப கூடாதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது யாரும் இவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னால எப்பவுமே எல்லா இடத்துக்கும் அவர் கூட போயிட்டு இருக்க முடியாதுல்ல. ஆனா நீ இப்ப அவரோட செக்ரட்டரி, அவர் கூடவே நீ இருக்கலாம். அதனாலதான் சொல்றேன், நீ கொஞ்சம் அலர்ட்டாவே இரு. உனக்கு கொஞ்சம் டவுட் வந்தா கூட உடனே எனக்கு ஃபோன் பண்ண. ஓகே மேம், நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் எப்பவும் அலர்ட்டாவே இருக்கேன். இங்க பாரு மோனிகா, நீ புதுசா வந்திருக்க, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா உன்கிட்ட நான் மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துருக்கேன். ஏன்னா நேத்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நீ ரொம்ப பிரேவான கேர்ள்னு எனக்கு தோணுது. எனிவே, இன்னொரு வேலை இருக்குது. இதுல சில அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கு. இதை எடுத்துட்டு போய் மார்க்கெட்டிங் ஏஜென்சி கிட்ட கொடுக்கணும். அண்ட் அவங்க கிட்ட கவுண்டர் அக்கௌண்ட் வாங்கி சிஏ கிட்ட கொடுக்கணும். ஒரு நிமிஷம் அட்ரஸ் கொண்டு வரேன். இது சிஏவோட அட்ரஸ். நீ உடனே போய் கொடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் திடீர்னு விளக்கையே அணைஞ்சது. நீ போய் இந்த வேலையை முடிச்சிட்டு நான் விளக்க மறுபடியும். வாவ் பிரக்யா, உனக்கே தெரியாம இன்னைக்கு நீ உன் வாழ்க்கையில மிகப்பெரிய தப்பு பண்ணிருக்க. உன் புருஷனை கொல்ல வந்தவளையே அவனோட காடா மாத்திட்ட. நான் இன்னைக்கு வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு முட்டாள என் லைஃப்ல பார்த்ததே இல்ல. அபிய காப்பாத்த வேண்டியது ஏன் கிட்ட இருந்துதான்னு பாவம் இவளுக்கு தெரியவே இல்ல. இப்பதான் இந்த ஆட்டம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்க. இங்க பாரு பிரக்யா, நீ யார அபிக்கு நிழலா இருக்கணும்னு சொல்லி அனுப்புறியோ அவதான் அபியோட உயிர் எடுக்க போறா. வர வர உன்னோட டேண்ட்ரம்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. இத வச்சுக்க, கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவ. என்ன பெட்டரா ஃபீல் பண்றது? இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு அந்த பொண்ணு தான் காரணம். அலி, அவ வேணும்னே தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கா. அவ நாம போட்ட பிளான கேட்டுட்டா, என்ன முட்டாளாக்கி அங்க இருந்து விழ வச்சுட்டா. அவ ஒண்ணு முட்டாளாக்கல, நீதான் ஒன நம்பர் முட்டாளாச்சே. நீ இப்படிப்பட்ட முட்டாள்தனமான வேலையை எப்பவும் பண்ணுவியே? உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸே கிடையாதா? நீதான் ஆயில் போட்டத பார்த்தல, அப்புறம் நேரா வந்து அந்த ஆயில்ல காலை வச்சினா அதுக்கப்புறம் வழுக்காம வேற என்ன செய்யுமா? ஆனா ஆலியா, நான் பேசாத. எங்க மூளையை யூஸ் பண்ணுமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணாத. தேவையில்லாத இடத்துல வந்து உன் மூளையை யூஸ் பண்ணிட்டு. நீ ஏன் தான் இப்படி இருக்கியோ தெரியல. ஏன் ஆலியா, நீ உன் பங்குக்கு என்ன சாவடிக்கிற? நானே வரையில துடிச்சிட்டு இருக்கேன், நீ வேற ஓவரா திட்டிக்கிட்டு இருக்க. நான் என் மம்மி கிட்ட போய் நல்லா அழு. அடுத்த தடவை கொஞ்சமாவது உன் மூளையை யூஸ் பண்ணு ப்ளீஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வாழ்நாள் முழுக்க இப்படித்தான் ஏதாவது செஞ்சு பெட்லயே படுத்துட்டு இருக்கணும். ப்ளீஸ் ஆலியா, நான் எந்த தப்பு பண்ணலப்பா. ஐயோமா, உன்னால எனக்கும் அடிபட்டுச்சு. வலிக்குது. அழு, நல்லா அழுதுட்டே இரு. இதுல அவளோட தப்பு இல்லையா? சரி, இதெல்லாம் ஓகே தான் ராபின். ஆனா சாப்பாடு என்னன்னு சொல்லவே இல்ல. மேம், அது மேம் தான் ஆர்டர் பண்ணாங்க. மேமா? எந்த மேம்பா? மேம், பிரக்யா மேம் தான். பிரக்யாவா? அவங்க மதியத்துக்கு உருளைக்கிழங்கு தொக்கு சாம்பார் வச்சு அப்பளம் பொரிக்க சொன்னாங்க. அதோட அவங்க பாயசம் கூட பண்ண சொன்னாங்க. கேட்டிங்களாக்கா?
அந்த பொண்ணு நம்ம கிச்சன்ல கூட அதிகாரத்தை காட்டுறா. ஆமாம் பாட்டி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த பொண்ணு அவளை பிரக்யானே நினைச்சிட்டு இருக்கா. அவதான் பிரக்யா மாதிரி எல்லாருக்கும் ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கா. இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. நாம அவளை தடுக்கலைன்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லார் மேலயும் அதிகாரத்தை காட்ட ஆரம்பிப்பா. அவளுக்கு எவ்வளவு தைரியம்! நான் அவளை என்ன பண்றேன்னு பாருங்க. ராபின், சொல்லுங்க பாட்டி. நான் சொல்றதை நீ கொஞ்சம் காது கொடுத்து கேளு. சமையல் விஷயத்துல நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும். அந்த பொண்ணு சொல்றதே இல்ல. நான் சொல்றது புரிஞ்சுதா இல்லையா? ஓகே பாட்டி. அதுக்கப்புறமா அவ கிச்சனுக்கு வந்து உன்னை திட்டினான்னு வை. அவ சொல்றத ஏன் செய்யலன்னு கேட்டானா, நீ தைரியமா பாட்டி தான் இதை செய்ய சொன்னாங்க, இதைத்தான் செய்வேன்னு சொல்லு. அதுக்கப்புறமா அவ கேட்கலன்னு வை. நீ என்கிட்ட வந்து சொல்லு. அவளை நான் விட மாட்டேன். என்னாச்சு? என்ன நீங்க நீ போய் முதல்ல மருந்து எடுத்துட்டு வா. பாட்டி உட்காருங்க, இதோ வந்துடுறேன். அச்சச்சோ, என்னாச்சுக்கா? எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, டாக்டரை கூப்பிடுங்க. ராபின், உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. பாட்டிக்கு என்னாச்சு? டாக்டர், அவங்களுக்கு என்னாச்சு? ஜஸ்ட் ஜாயிண்ட் பெயின் தான். வயசானவங்க இல்லையா, இந்த மாதிரி வர்றது சகஜம்தான். நான் சில மருந்து எழுதி கொடுக்கறேன், நீங்க சீக்கிரமா இதை வாங்கி கொடுங்க. கொடுங்க, இத வாங்கிட்டு வர சொல்றேன். வேற ஏதாவது ஸ்பெஷல் கேர்? என்னோட சஜஷன் என்னன்னா, இவங்க பெட் ரெஸ்ட்லயே தான் இருக்கணும். இவங்க டயட்டை கூட நீங்க நல்லா பாத்துக்கணும். ஓகே டாக்டர், நாங்க நல்லா பாத்துக்கிறோம். இவங்களை எந்த வேலையும் பண்ண விட மாட்டோம். அவங்க டயட்டையும் நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, நான் கிளம்புறேன். தேங்க்யூ so மச் டாக்டர். பாட்டி, என்ன இதெல்லாம்? நீங்க எப்படி இதெல்லாம் ஆச்சு? இந்து, அக்கா, அவகிட்ட இருந்து மருந்து சிட்ட வாங்கிக்க. அவ இந்த மாதிரி வந்து நம்ம முன்னாடி நடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லு. இந்த வீட்ல என்ன சுத்தி என் ஆளுங்க இருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்குவாங்க. இந்த மாதிரி வேஷம் போடுறவ, நாடகம் ஆடுறவெல்லாம் என்னை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை இந்து, நான் இவன் முகத்தை பார்க்கறதுக்கு விரும்பலன்னு சொல்லு. இங்க இருந்து போ. இந்த ரூமுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க சொன்னது உனக்கு கேட்கலையா என்ன? ஏன் இன்னும் நின்னுகிட்டு இருக்க? இங்க இருந்து போ. என் வாழ்க்கையில ஏன் இப்படி விளையாடுறீங்க? எதுக்கு என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தீங்க? என்னோட வீட்லயே என்ன யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்னால யாரோடையும் பேச முடியல, யார்கிட்டயும் நல்லது கெட்டது எதுவும் கேட்க முடியல. நான் எங்கேயோ இருந்தப்ப எனக்கு வீட்ல உள்ளவங்க நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இவங்களோட ஒண்ணு சேரணும்னு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் எல்லாருக்கும் என்ன சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைச்சனோ அதை என்னால யாருக்கும் கொடுக்க முடியல. யார்கிட்ட வந்து சேரணும்னு நினைச்சனோ, யார்கிட்ட எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சனோ, அவங்க என்ன ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் அவங்களோட பிரக்யான்னு நம்ப மாட்டாங்க. அன்பா பேசுறதெல்லாம் அப்புறம் அன்பா பார்க்க கூட மாட்டேங்கிறாங்க. ஆமா, நான் அவங்க கிட்ட சொன்னேன்தான், அவரை கிட்ட இருந்து பாக்குறது சந்தோஷம் தானே. ஆனா அவரோட அன்புக்காக என் மனசை ஏங்கும்ல. எப்பதான் அவர் என்ன புரிஞ்சுக்க போறாரோ? எப்ப என்ன குண்டச்சின்னு கூப்பிடுவாரு? மாய், குண்டச்சி இஸ் பேக். பாத்துங்க.
நான் இந்த மாதிரி வீக்கா இருக்க கூடாது. அவரை கொல்ல நினைக்கிறது யாருன்னு நான் எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். யார் அவரோட நிழலா மாறி அவரை கொல்ல பாக்குறாங்கன்னு நான் கண்டுபிடிக்கணும். அந்த நிழல் எங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருட்டா மாறி வரதுக்கு முன்னாடி நான் அந்த நிழலை எப்படியாவது அழிச்சே ஆகணும். நான் என்னோட குடும்பத்தை இதுல இருந்து காப்பாத்தி ஆகணும். அவங்க என்னை ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, நான் அவங்க கூட இருந்தாகணும். அவர் என்ன பிரக்யாவா ஏத்துக்காம போலாம், ஆனா அவர் தான் எனக்கு எல்லாமே. அவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்கல்ல, இன்னும் அதை பத்தின நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. அது செல்லாம போய் 1 வருஷம் ஆச்சுன்னு யாரோ அதுக்கு பர்த்டே எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களா? ஆனா அவங்க கொண்டாட வேண்டியது பர்த்டே இல்ல. அவங்க ரொம்ப தப்பு பண்றாங்க. அவங்க திதி தானே பண்ணணும். ஏன்? சரி, உங்ககிட்ட என்னன்னு மறைக்கிறது? அது வந்து என் வீட்டுக்காரர் பர்ஸ்ல இருந்து அப்பப்போ நோட்டெல்லாம் திருடி என் பர்சுக்குள்ள ஒளிச்சு வச்சுப்பேன். அந்த நோட்ஸ் எல்லாம் இப்போ பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு, எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம திதி தானே வைக்கணும். பேங்க்குக்கு போய் உன் பழைய நோட்டெல்லாம் கொடுத்திருந்தீன்னா அவங்க புது நோட்டு கொடுத்திருந்திருப்பாங்க. நீ ஏன் அப்படி பண்ணல? ஆனா என்னால அப்படிலாம் பண்ண முடியாது இந்து பாட்டி. ஏன்? ஒருவேளை அப்படி பண்ணா என் வீட்டுக்காருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருமே பாட்டி. அப்புறம் அவரு தப்பா நினைப்பாரு. நான் அந்த நோட்டை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். ஆனா ஒரு விஷயம், என்கிட்ட ஒரு பிகி பேங்க் இருக்கு. அதுல நிறைய சில்லறை இருக்கு. அது வேலை செய்யுதே. இப்போ வரைக்கும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல அபி, மைதிலியோட 500-1000 ரூபாய் நோட்டு கதை தான். என்ன அண்ணே, இன்னுமா நீங்க அதை விடல? என் பசங்களோட பிகி பேங்க் நல்லா வேலை செஞ்சது. அத நான் என்ன அண்ணே, சின்ன பசங்களோட காசை திருடி? நான் எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து போயிட்டே இருக்கும். இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் வீட்ல இருக்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டே இருக்காங்க. இவங்களோட பேசி என் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. இந்த வீட்ல ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு முக்கியம். அத நான் இவங்க கிட்ட பேசி தீத்தனா என் விஷயத்துல ஃபோக்கஸ் போயிடும். ராக் ஸ்டாரோட அண்ணி சில்லறைய திருடுறாங்கன்னு வெளியே தெரிஞ்சா என்ன பாட்டி? Hey Shimonika, how are you? வெரி வெல் சார், குட் மார்னிங். Good morning. நீ டைம்க்கு வந்திருக்க? I like it. சார், டைமை நான் ரொம்ப வேல்யூ பண்ணுவேன். ஏன்னா யாரு டைமை வேல்யூ பண்ண மாட்டாங்களோ டைம் அவங்கள வேல்யூ பண்ணாது. உனக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கேன்ல. உனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். எதுவும் ஆகாது. Yeah, that's correct. யாரு டைம்க்கு வேல்யூ கொடுக்குறாங்களோ எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ நீ என்ன பண்றனா, நீ ப்ரொடியூசரோட மீட்டிங்ஸ் இருக்குல்ல, அதை செகண்ட் ஹாஃப்ல பிளான் பண்ணி வச்சிரு. அண்ட் அந்த ப்ரொடியூசர் கிட்ட என்ன யோசிச்சுட்டு இருக்க? சார், நான் மீட்டிங்கை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது மீட்டிங்ல பேச வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால தான் கொஞ்ச நேரம். முதல்ல இவன் என்ன ஆர்டர் பண்றதை நிறுத்தி ஆகணும். இவன் வேலையை பண்ணி பண்ணி நான் ஏன் வேலையை மறந்துடுவேன். That's actually really good. ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை நீ வேலைக்காக முன்னாடியே ப்ரிப்பேர் ஆனா வேலை இன்னும் கொஞ்சம் ஈஸியா முடியும். சார், நான் ஃபுல் ப்ரிப்பரேஷனோட தான் வந்திருக்கேன். மேம் 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 அது வந்து உங்களுக்கு டிஃபனை இங்க கொடுக்கவா இல்ல ரூம்ல வந்தா? இல்ல, நான் அப்புறமா டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன். மேம் இல்ல மேம், பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயிடுச்சு அதான். ஆனா நான் இன்னும் குளிக்கல. சரி, ஓகே. நீ பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன பண்ண? மேம் இன்னைக்கு நான் பூரி, பொங்கல், வடை அப்புறம் சப்பாத்தி செஞ்சிருக்கேன். ஆனா ராபின், நான் தான் சொன்னேன்ல, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணாதேன்னு. அவர் டயட்ல அதெல்லாம் அலௌட் இல்ல. ஆனாலும் நீ. இல்ல மேம், அது தனு மேம் தான் ஏதாவது இன்னைக்கு வித்தியாசமா பண்ண சொன்னாங்க அதான். என்ன? இந்த தனு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எதுக்கு சொல்றா? ஏதோ பிரச்சனை இருக்கு. ஒருவேளை இப்ப நடந்த எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த ஆலியாவும் தனுவும் இருக்காங்களோ? அவன் சொன்னது உனக்கு கேக்கல? நான் தான் ராபின் இதெல்லாம் பண்ண சொன்னேன். உனக்கு தான் கேட்கலன்னு நினைக்கிறேன். நான் தான் உன்கிட்ட சொன்னல, தேவையில்லாம என் வேலையில தலையிடாதேன்னு. நீ ஒரு லிமிட்ல இருந்துக்கோ.
இதுக்கப்புறம் நீ தப்பு பண்ண அப்புறம் உன்னை பத்தின உண்மையை இங்க எல்லாருக்கும் சொல்லுவேன், ஞாபகம் வச்சுக்க. ஐயோ, அப்புறம் இன்னொரு விஷயம் உன்கிட்ட இல்ல ராபின், எஸ் மேம். இனிமே நீ நான் சொல்றத மட்டும்தான் பண்ணணும். வேற யார் சொல்றதையும் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா எனக்கு இந்த வீட்ல யாருக்கு எப்ப என்ன தேவைன்னு நல்லா தெரியும். அதனால இங்க நான் சொல்றது மட்டும்தான் நடக்கணும். ஆனா மேம், ஒருவேளை தனு மேம் ஏதாவது சொன்னாங்கன்னா? அத நீ கேட்காத. அப்படியே கேட்டாலும் ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விட்டுடு. அதுக்கப்புறமா பேசிக்கிட்டே இருந்தனா என்கிட்ட வந்து சொல்லு. நான் இவளுக்கு வீட்டுக்கு வந்த விருந்தாளி எப்படி நடந்துக்கணும்னு கத்து நீ கொடுக்கிறேன். லிமிட்ட தாண்டி போயிட்டு இருக்க. நீ முதல்ல உன் வாயை அடக்கிட்டு இருக்கணும். உனக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்க. ஆனா இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு நீ ஆர்டர் போட முடியாது. இந்த வீட்டோட ஓனர் கிட்டயே நீ இப்படி பேசக்கூடாது. அடுத்த தடவை இப்படி பண்ண அப்புறம் உனக்கு கெட்ட கோவம் வந்துரும். நீ ஏற்கனவே ரொம்ப கெட்டவதான். என்னை விட கெட்டவங்க யாருன்னு நான் சொல்லவா? சரி சொல்லு பாப்போம், உன்னை விட கெட்டவங்க யாரு? கிராணி, என்ன பி? இந்த பபிள் கம் கொஞ்சம் ஓவரா தான் பேசுறா. ஆமா அபி, அவ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா? அவ தான் பிரகியான்னு நிரூபிக்க பாத்துக்கிட்டு இருக்கா. அவ என்ன பண்ணாலும் நிரூபிக்கவே முடியாது. இது எல்லாத்துக்கும் நான் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். அவ ரொம்ப ஸ்மார்ட் நினைச்சிட்டு இருக்கால. ஒரு வாட்டி எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தனா அதுக்கப்புறம் ஒழுங்கா நடந்துக்க ஆரம்பிப்பா. என்ன பண்ண போற? ஏதோ ஒண்ணு பண்றேன். ஏதாவது பண்ணு. நான் இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. ஹாய். இவரு என்ன பார்த்து ஏன் இப்படி பண்றாரு? ஹாய். ராபின். எஸ் சார். என்னோட பிரேக்ஃபாஸ்ட் இருக்குல்ல, அத திரும்ப எடுத்துட்டு போயிடு. ஏன்னா நான் இப்போ குளிக்க போறேன். அதுக்கப்புறம் வந்து சுட சுட சாப்பிடுறேன். இல்ல, என்ன நீங்க எதுக்கு தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்றீங்க? எதுக்கு இப்ப குளிக்க போறீங்க? டெய்லியும் தானே குளிக்கிறேன். நான் உங்களோட சண்டை போடல, என்ன போக விடுங்க. நான் தான் போவேன். நான் தான் குளிக்க உள்ள போவேன், பாருங்க. சீ, 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 சீ. நீ குளிக்கிறத நான் பார்க்கணும்ன்றியா? நான் அந்த மாதிரி எப்ப சொன்னேன்? நீ தானே இப்ப நான் குளிக்க போறேன் பாருங்கன்னு சொன்ன. இல்ல பாருங்க, நான் தான் குளிக்க போவேன். அதுதான் சொன்னேன். நான் உங்களுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க விரும்பல. எனக்கு பசிக்குது, நான் குளிக்க போகணும். நான் தான் போவேன். நீங்க பாருங்க, முதல்ல நான் தான் குளிக்க போவேன். ஏய், போணுமா? சரி போ. அயன் ஹேண்ட், உன்னால அசைக்க முடியாது. நீங்களா சொன்னா உங்க கை அயன் ஆயிடுமா? நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் உள்ள போயிடுவேன். ஏய், நீ இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரா? சீக்கிரம் குளிச்சு என்ன பண்ண போற? நான் தான் போவேன். பிரைம் மினிஸ்டர் இல்ல, நான் இந்த வீட்டோட ஹோம் மினிஸ்டர். நான் தான் குளிக்க ஏய், போவேன். இரு. நீ இந்த வீட்டோட அப்போசிஷன் லீடர். எப்பவுமே என்னோட வேலையில தலையிட்டுக்கிட்டே இருக்க. நீங்க தான் இப்ப தலையிடுறீங்க. உங்களுக்கு தான் குளிக்கிறதுக்கான பிளானே இல்லல. இப்ப எதுக்கு திடீர்னு வந்தீங்க? யாரு குளிக்கிறதுக்கு பிளான் இல்லன்னு சொன்னா இப்ப எனக்கு மூடு வந்துச்சு. நான் இப்ப போறேன். நான் உடனே குளிக்கணும். இது என்னோட வீடு, என்னோட பாத்ரூம். அதனால முதல்ல நான் தான் போவேன். இந்த ரூம் என்னோடது தான். நான் உங்களோட பொண்டாட்டி. ஏய், நீ இன்னும் என் பொண்டாட்டி இல்ல. என் பொண்டாட்டியோட டூப்ளிகேட், அதாவது பிரக்யாவோட டூப்ளிகேட். வழிய விடு. இல்ல, இங்க பாருங்க, நான் என்ன சொல்லணுமோ என்ன ப்ரூவ் பண்ணணுமோ எல்லாத்தையுமே காட்டிட்டேன். மறுபடியும் எதையும் நிரூபிக்க முடியாது. நான் குளிக்க போகணும், எனக்கு வழிய விடுங்க. இரு. உள்ள போணுமா? ஆ, சரி போ. என்ன எதுக்கு காலை வச்சிருக்கீங்க? என்னோட காலு, என்னோட பாத்ரூம், என்னோட வீடு. நான் எங்க நினைக்கிறேனோ அங்க காலை வைப்பேன். என்னது, வீட்ல எவ்வளவு டோர் இருக்கு? எங்கயாவது போய் உங்க காலை வைக்க வேண்டியதானே? என்னையே தடுக்குறீங்க, என்ன போக விடுங்க. ஏய், உன்னோட இந்த லேடிஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இருக்குல்ல, அது இங்க ஒர்க் அவுட் ஆகாது. நான் தான் முதல்ல போவேன். இப்படி போவீங்கன்னு பாக்குறேன், உங்களை போக விட மாட்டேன். ஏய், உன்ன தள்ள முதல்ல. உன்னோட கண்ணு பிரக்யா மாதிரி இருக்கலாம், ஆனா உன்னை பார்த்தா எனக்கு ஃபீலிங் வருது. ஐ மீன், எனக்கு எந்த ஃபீலிங்கும் வர மாட்டேங்குது. நீ முதல்ல போ. முடியாது.
இங்க பாருங்க, நான் உங்களோட சண்டை போட விரும்பல. நான் முதல்ல போய் குளிக்கிறேன். நான் பாட்டி வேற போய் பார்க்கணும். குளிக்காம போனா பாட்டி கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களா என்ன? ஏய், வீட்ல இத்தனை பாத்ரூம்ஸ் இருக்கு, வேற எங்கேயாவது போய் குளி, இல்ல கங்கையிலயாவது போய் முழுகு. நீ பண்ண பாவமாவது போகும். நீங்க போய் குளிங்களா? பாவம் புண்ணியத்தை பத்திலாம் தெரியாது. அட்லீஸ்ட் புத்தியாவது வரும். ஆமா, எனக்கு புத்தி இல்லதான். அது இருந்தா உண்டியே இந்த வீட்ல வச்சிருக்க போறேன். எனக்கு தெரியும், நீங்க வேணும்னே தான் என்ன உள்ள போக விட மாட்டேங்கிறீங்க. பாத்ரூம்குள்ள போக விடாம பண்ணி என் டைமை வேஸ்ட் பண்ணி என்ன பசில துடிக்க வைக்கணும் தானே பண்றீங்க. முதல்ல நான் தான் குளிக்க போவேன். இல்ல, நான் தான் போவேன். ஏன் தினமும் முதல்ல நான் தானே ஆமா, குளிப்பேன்? அந்த டைம்ல நான் தூங்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு தான் நான் எந்திரிச்சிட்டேன்ல, சோ நான் தான் முதல்ல போவேன். இங்க பாருங்க, நீங்க சுடுதண்ணில தானே குளிப்பீங்க. நான் பச்சை தண்ணில குளிச்சுட்டு உங்களுக்கு ஹீட்டர் ஆன் பண்ணிடுறேன். வாட்டர் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து குளிச்சிடுங்க. ஓகே? இல்ல, நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இன்னைக்கு எனக்கு பச்சை தண்ணில குளிக்கணும் போல இருக்கு. பச்சை தண்ணில குளிச்சதுக்கு அப்புறம் நான் உனக்காக ஹீட்டர் ஆன் பண்ணி வைக்கிறேன். நீ போய் சுடு தண்ணில குளி. இங்க பாருங்க, நீங்க ஓவரா பண்றீங்க. ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கு. அதனால தான் சொல்ற, பின்னாடி போயிடு. என்ன உன்னால தடுக்க முடியாது. நான் பின் வாங்குற பொண்ணு இல்ல. ஆமா, நீ வேஷத்தை மாத்திர பொண்ணு தானே. நீ முதல்ல இருந்தே பிரக்யா மாதிரி இருக்கியா, இல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வந்தியா? இங்க பாருங்க, நீங்க சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்ன போக விடுங்க. நான் தான் குளிக்க முதல்ல போவேன். நான் தான் போவேன். நான் தான் போவேன். நீ முதல்ல எப்படி போறேன்னு நானும் பாக்குறேன்.